யாரு என்ன உன்கிட்ட என்ன இருக்கு உன் வீடு எப்படி இருக்கும் எல்லாம் தெரிஞ்சானே ரேகா உன்னை கல்யாணம் பண்ணிட்டா. அப்புறம் என்ன? அவ அப்படி நினைக்கலாம், ஆனா அதுக்காக நான் அவளை கஷ்டப்படுத்த முடியாதுல்ல மாமா. அவளை பத்தி நானும் யோசிக்கணும்ல மாமா. என்னடா யோசிக்கணும்? திடீர்னு ஏன் இப்படி மாறிட்ட? மீனா அவனா ஏதோ யோசிச்சிருக்கிறான். ரேகா சொல்லல, அந்த பொண்ணையே உனக்கு புரிய வைப்பா. விடு, நம்ம வந்த விஷயத்த சொல்லுவோம். டேய், என் வீட்டில் கல்யாணம் நடக்குது, நீ ரேகா வந்துருங்க. கல்யாணமா? யாருக்கு மாமா? உங்க அண்ணனுக்கு பொண்ணு பார்த்துட்டீங்களா? டேய், அவனுக்கு இல்லடா, எனக்கும் மீனாக்கும் தான். உங்களுக்கும் அக்காக்குமா? ம், ஆமாடா, எனக்கும் இவருக்கும் ஸ்ருதிக்கும் ரவிக்கும் கல்யாணம் நடக்க போகுது. என்னக்கா குழப்பற? உங்களுக்கு தான் ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு. டேய், ஏய், பாட்டிக்கு ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு. அவங்க சமீப காலமா நடந்த எல்லாத்தையுமே மறந்துட்டாங்கடா. பாட்டிக்கா? என்னாச்சு? ஒன்றும் இல்லை, வயசானா வர்ற பிரச்சனை தான். அவங்க எங்களுக்கு கல்யாணம் ஆனதே மறந்துட்டாங்கடா. இப்போ மீனாவை யாரோன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஒரு சில பிரச்சனையெல்லாம் ஆயிடுச்சு. இப்போ எங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்கிறாங்க. பாட்டியோட சந்தோஷத்துக்காகவும் அவங்களை குணப்படுத்துறதுக்காகவும் இந்த கல்யாண ஏற்பாடை பண்ணிட்டு இருக்கிறோம். என்னடா சிரிக்கிற? டேய் சத்யா, இது சிரிக்கிற விஷயம் இல்லடா. மாப்பிள்ளையோட பாட்டிக்கு குணமாகணும்னு இப்படி பண்றாங்க. மா, பாட்டிக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தாலே சரியாக போகுது. அதை விட்டுட்டு கல்யாணம் பண்ணவங்களுக்கே திரும்பி கல்யாணம் பண்ண சொல்லிட்டு இருந்தா யாரா கேட்ட சிரிப்பாங்கம்மா. சத்யா, மற்றவங்க ஏதோ சொல்லிட்டு போட்டோம், நாங்கள் இதை பாட்டிக்காக பண்ணுறோம். அவங்க சந்தோஷப்படணும். இப்படி பண்ணாலதான் அவங்களோட பழைய ஞாபகம் எல்லாம் வருமானு பார்க்குறோம். நீ ரேகாவும் வந்துருங்க. மாமா, இது எப்படி மாமா நான் ரேகா கிட்டே அவங்க அம்மா கிட்டே சொல்ல முடியும்? கிண்டல் பண்ணி சிரிப்பாங்க மாமா. இதுல கிண்டல் பண்ண என்னடா இருக்கு? கா, புரியாம பேசாதக்கா. பாட்டிக்கு இப்படி ஆனதுல எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. அதுக்காக நீங்க இப்ப பண்ற பொம்மை கல்யாணத்துக்குலாம் என்னால வர முடியாது. டேய், வரம்பு மீறி பேசிட்டு இருக்க நீ. மா, இப்பதான் ரேகா வீட்டுல எனக்குன்னு கொஞ்சம் மரியாதை இருக்கு. அவங்க வசதிக்கும் கௌரவத்துக்கும் நாங்க பண்ண தப்ப மன்னிச்சு ஏத்துக்கிட்டாங்க. இப்பதான் எனக்குன்னு கொஞ்சம் மரியாதை இருக்கு. மா, நான் கிளம்புறேன். டேய் சத்யா, என்னடா இப்படி பேசிட்டு இருக்கும்போது கிளம்புறாங்க? டேய், அவன் கிளம்புறான்ல. மாப்பிள்ள மன்னிச்சிருங்க மாப்பிள்ள, அவன் ஏதோ அறிவில்லாம பேசிட்டான். என்ன தெரியுங்க, விடுங்க, நம்ம சத்யா தானே. மீனா விடு, அவன் பேசுறதுலயே ஒரு நியாயம் இருக்குல்ல. அவன் பேசுறதுல என்னங்க நியாயம் இருக்கு? மீனா, அவனை பொறுத்த வரைக்கும் இது பொம்மை கல்யாணம் தானே. எனக்கு தானே அவங்க பாட்டி, அவன் பாட்டி இல்ல இல்ல. மாப்பிள்ள அப்படிலாம் இல்ல மாப்பிள்ள. உங்க பாட்டி எங்க குடும்பத்துக்கு எவ்வளவோ நல்லது பண்ணிருக்காங்க. மீனாவை தான் சொந்த பேத்தி மாதிரி பாத்துக்கிட்டாங்க. அவங்களுக்காக வர்றது எங்க கடமை மாப்பிள்ள. அது அவனுக்கு புரியல மாப்பிள்ள. அவன் மாமனார் வீட்டுல இப்ப அவனுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. மரியாதையாவும் நடத்துறாங்க. அது அவனுக்கு ஒரு கௌரவமா இருக்கும். ஏன்னா சாதாரண வீட்டுல இருந்து வசதியான வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி போன எல்லாருக்குள்ளேயும் ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கும். அவனுக்கும் அப்படித்தான். அவனுக்கு கிடைச்ச மரியாதை போயிடக்கூடாதுன்னு அவன் பயப்படுறான். அது தப்பு சொல்ல முடியாதுல்ல. அதுக்கு அவன் மொத்தமா மாறிட்டான்னு அர்த்தம் கிடையாது. நம்ம வீட்டு பையன் தானே, கொஞ்ச நாள் போனா எல்லாம் சரியாயிடும். இருந்தாலும் நம்ம குடும்ப விசேஷத்துக்கு அவன் எப்படி வரமாட்டேன்னு சொல்லுவான்? நான் கண்டிப்பா அவனை கூப்பிடுறேன் மாப்பிள்ள, அவன் வருவான். கம்பல் பண்ண வேணாத்த, பாட்டிக்காக நம்ம எல்லாரும் இதை பண்றோம். அவன் வரணும்னு இல்லத்த, அவன் நல்லா இருந்தா போதும் நமக்கு. சந்தோஷ் ப்ரோ, போன மாசம் விட இந்த மாசம் சேல்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. நீங்க எல்லாம் என்னதான் பண்றீங்க? நாங்க என்ன பண்ணணும்? கடைக்கு வர கஸ்டமர் கிட்ட பேசி விக்கணும். அதுக்கு முதல்ல கடைக்கு கஸ்டமர் வரணும்ல. பாஸ், வரவங்க எல்லாரையும் பேசி வாங்க வச்சிடுறோம். ஆனா அதிகமா கஸ்டமர்ஸ் வரது இல்லையே. ஆஃபர்ஸும் போட்டாச்சு, அப்புறம் ஏன் கஸ்டமர்ஸ் வர மாட்டேன்றாங்க? ஆஃபர் இருக்குன்னு எல்லாருக்கும் ரீச் ஆகணும்ல பாஸ். அதுக்கு மார்க்கெட்டிங் பண்ணணும், அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும். அப்ப அது பண்ணுங்க. அதுக்கு செலவு பண்ணணும் பாஸ். பொருளை விக்கணும்னா கூட பணம் வேணும் ப்ரோ. ஏங்க அதுக்கு எங்கங்க என்கிட்ட காசு இருக்கு? நீ தான் இப்ப பணக்கார வீட்டு மருமகனாச்சே, அங்க கேட்டா வராதா என்ன? ஆட ஏன் ப்ரோ நீங்க வேற. டிவோர்ஸ் கிடைக்காம அங்க இருந்து ₹1 கூட வாங்க முடியாது. நானே என்ன செய்யறதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்கேன். வா ரகுனி. எங்களையும் அப்படி பாக்குறீங்க? நம்ம 2 பேரையும் போக சொல்றாங்க. ஓ, சரி சரி, நீங்க பேசுங்க. என்ன விஷயம் ரோகிணி? இன்னைக்கு சாயந்தரம் நம்ம கிருஷ்ண கூட்டிட்டு பீச்சுக்கு போலாமா? பீச்சுக்கா? ஆமா, வேணும்னா உன் ஸ்டாஃப்ஸ் 2 பேரை கூட்டிட்டு வா. நீ கூட வந்தா அவன் சந்தோஷமா இருப்பான். சந்தோஷம் ஜீவாவும் வந்தா அவனுக்கு கொஞ்சம் என்டர்டெயின்மெண்டா இருக்கும். பாத்தியா ஜீவா, கடைசியில காமெடியனை ஹீரோ ஆக்கிட்டு நம்ம 2 பேரையும் காமெடியன் ஆக்கிட்டாங்க. இப்ப எதுக்கு நீங்க 2 பேரும் சும்மா நின்னுட்டு இருக்கீங்க? போய் கஸ்டமர் பாருங்க போங்க. ரோகிணி, என்னால பீச்சுக்குலாம் வர முடியாது, எனக்கு நிறைய வேலை இருக்கு. இல்ல மனோஜ், நீ வந்துதான் ஆகணும். அப்பதான் கிருஷ் ஹாப்பியா இருப்பான். அவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரியும் இருக்கும். சொன்னா கேளு ரோகிணி, என்னால வர முடியாது. ஏன் வர முடியாது? என்ன ரீசன் சொல்லு. அன்னைக்கு நம்ம 2 பேரும் ஐஸ்கிரீம் பார்லர்ல மீட் பண்ணோம்ல, அத முத்து எப்படியோ பார்த்து வீடியோ எடுத்து அம்மாக்கு அனுப்பிட்டான். முத்துக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலையெல்லாம்? அவன் வேலையை அவன் பார்க்க மாட்டானா? அவனுக்கு மத்தவங்க என்ன பண்றாங்கன்னு பாக்குறது தான் வேலையே. அத வீடியோ எடுத்து அனுப்பிட்டான். அதுக்கப்புறம் அம்மா பார்த்து என்கிட்ட பயங்கரமா சண்டைக்கு வந்தாங்க. இன்னும் நீ ரோகிணியோட தான் சுத்திக்கிட்டு இருக்கியான்னு திட்டுன்னு திட்டினாங்க. உங்களை சமாளிக்கிறதுக்குள்ள எனக்கு போதும் ஆயிடுச்சு தெரியுமா? நீ என்ன பத்தி யோசிக்கவே மாட்டல்ல. எப்படி மனோஜ் அவ்வளவு சீக்கிரமா உன்னால என்ன தூக்கி போட முடியுது?
நீயா என்ன பிடிக்கல உன் கூட வாழவே பிடிக்கலன்னு சொல்லியிருந்தா கூட நான் இவ்ளோ கவலைப்பட்டிருப்பேனான்னு தெரியாது. ஆனா உங்க அம்மா சொல்றாங்கன்னு நான் அவாய்ட் பண்ற பாத்தியா? எனக்கு அதுதான் மனோஜ் ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீ என் நிலைமையை புரிஞ்சுக்க ரோகிணி. நான் உன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் மனோஜ். அதான் இவ்ளோ கஷ்டப்படுறேன். அதே நேரத்துல நீயும் என்ன புரிஞ்சுக்கோ ப்ளீஸ். கிரிஷோட பிஹேவியர் கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டு வருது. ஃபர்ஸ்ட் அவன்கிட்ட இருந்த கோவம் இப்ப ரொம்ப கம்மியாயிருக்கு. அதுக்கு காரணம் நீ அவன் கூட பழகுறது தான். அதுல இருந்து தான் அவன்கிட்ட நான் நிறைய சேஞ்சஸ பாக்குறேன். இன்னும் கொஞ்ச நாள் நீ அவன் கூட பழகணும் ப்ளீஸ் மனோஜ். கிரிஷ்காக இன்னைக்கு நீ என் கூட பீச்சுக்கு வா. அதெல்லாம் முடியாது ரோகிணி. வேணா நான் வீட்டுக்கு வரேன். வெளியே இருந்து யாராவது ஒருத்தங்க பாத்துறாங்க. அன்னைக்கு முத்து பார்த்தா, இன்னைக்கு யாரு பாப்பாங்கன்னே தெரியலையே. இதனால எனக்கு தான் தேவையில்லாத பிரச்சனைலாம் வருது. அதுக்காக தான் சொல்றேன். சரி, எப்போ வீட்டுக்கு வர? நான் வரேன், ஆனா உடனே வர முடியாதுல்ல. அப்ப நீ வரும்போது ஃபோன் பண்ணு. நானும் கிறிஷும் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நான் வரேன். ஐயோ, இவங்க நம்ம செக்கப் போற டாக்டர் ஆச்சே. இவங்க ஏன் இங்க வராங்க? மனோஜ் முன்னாடி இவங்க செக்கப் பத்தி பேசினா அவ்வளவுதான். அவன் பெரிய பிரச்சனை பண்ணுவானே. ஹாய் ரோஹிணி, என்ன இங்க? ஹாய் மேம், இது என் ஹஸ்பண்டோட ஷாப். ஓ அப்படியா, வெரி குட். நான் ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ் வாங்கணும், அதான் வந்தேன். வாங்க போலாம். மனோஜ், இவங்க எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க. இவங்களுக்கு இண்டக்ஷன் ஸ்டவ் வேணுமா? கொஞ்சம் பார்த்து கொடுக்க சொல்லுங்க. ஓகே. ரொம்ப தேங்க்ஸ் ரோஹிணி. பரவாயில்ல மேம், நான் வரேன். மனோஜ் பாத்துக்கோ. ரோஹிணி, அடுத்த செக்கப் எப்போ? அது வந்து மேம் எனக்கு கரெக்டா டேட் தெரியல. நான் டைரியில நோட் பண்ணி வச்சிருக்கேன். அதுல செக் பண்ணிட்டு வரேன் மேம். ஓகே. பாரு ரோஹிணி, உனக்கு இப்ப பேபியோட ஹார்ட் பீட், அனாமலி ஸ்கேன்லாம் எடுக்க வேண்டிய டைம் இது. லேட் பண்ணிடாத. கரெக்ட் டேட்டுக்கு செக்கப்க்கு வந்துடணும். மெடிசன்ஸ்லாம் கரெக்டா எடுத்துக்கறல? ப்ரோ இங்க வாங்க. சொல்லுங்க ப்ரோ. மேடம் நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க. அவங்களுக்கு இண்டக்ஷன் ஸ்டவ் வேணுமா? நம்ம கிட்ட இருக்கிற பிராண்ட்ஸ் எல்லாம் காட்டுங்க. ஓகே ப்ரோ, வாங்க மேடம். ஓகே ரோஹிணி, நீங்க செக்கப்க்கு வரும்போது பார்க்கலாம். ஓகே மேம். வரேன். வாங்க. ரோகிணி, நான் தான் குழந்தை இதுக்கு மேல வச்சுக்காத, அபார்ஷன் பண்ணிடுன்னு சொன்னேன்ல. நான் தான் யோசிக்க கொஞ்சம் டைம் வேணும்னு சொன்னேன்ல மனோஜ். இதெல்லாம் கரெக்ட் டைம்ல பண்ணிடணும் ரோகிணி. லேட் ஆயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம். வேணும்னா நானே உன்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறேன். என்ன சொல்ற? ஏன் சிரிக்கிற? கிரிஷ் கூட பீச்சுக்கு வர சொன்னா யாராவது பாத்துருவாங்கன்னு பயப்படுறேன். ஆனா அபார்ஷன் பண்றதுக்கு மட்டும் உடனே கூட வரேன்னு சொல்றேன். இந்த குழந்தைய அபார்ஷன் பண்றதுல உனக்கு அவ்வளவு அவசரம் இல்ல? இல்ல ரோகிணி, நான் சொல்றதுல ஒரு அர்த்தம் இருக்கு, புரிஞ்சுக்கோ. என் வாழ்க்கைக்கே அர்த்தம் இல்லாம போயிடுச்சு. இதுல உன் வார்த்தையில இருக்கிற அர்த்தம் எனக்கு எங்க புரிய போகுது? நீ ஒன்னும் என் கூட வர தேவையில்லை. எப்ப என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். இவன் அபார்ட் பண்றதுலயே ஃபோக்கஸ்டா இருக்கான். இவனை மாத்த முடியுமானே தெரியலையே. ரோஹிணி, ரோஹிணி, ஐயோ, என்ன யாராவது ஆச்சு வாங்க. தெரியல? ரோஹிணி, ஐயோ, என்னடி ஆச்சு? உங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணாமா இவங்க? ஆமாங்க, ஆமா. நல்லதானே ரோஹிணி, வந்திருந்தாங்க. என்னாச்சு? ரோஹிணி, என்ன பாரு, என்னாச்சு? வித்யா, நீ எப்படி இங்க? ஏய், இந்தா முதல்ல தண்ணி குடி. ஏய், என்னடி ஆச்சு? நடந்து வந்துட்டு இருந்த திடீர்னு மயக்க போட்டு விழுந்துட்ட. இந்த மாதிரி நேரத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்க மாட்டியா? ஏய், என்ன ஆச்சுன்னு சொல்லுடி. ஏய், 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 ஏண்டி அழற? அழாத. சரி, ஒரு நிமிஷம் எழுந்துரு. அக்கா நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். சரிம்மா. பாத்து வா, வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். வா. சரி, வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். வா வா, வாங்குறல. வா. ரோஹிணி, ஏண்டி இப்படி இருக்க? இந்த மாதிரி நேரத்துல கொஞ்சம் சேஃபா இருக்க வேண்டாமா? நல்ல வேளை நான் வந்தேன், இல்லன்னா என்ன ஆயிருக்கும். சரி சரி, அழாத. அழாத கல்யாணி. ஏய், அழாதன்னு சொல்றேன்ல. ஏய், என்ன தாண்டி உனக்கு பிரச்சனை? சொல்லுடி. நான் இன்னைக்கு மனோஜ் கடைக்கு போனேன். அவன் என்ன பார்த்த உடனே நான் எப்படி இருக்கேன்னு கூட கேட்காம அபார்ட் பண்ணிட்டியான்னு கேக்குறான். அவனுக்கு இப்ப நான் குழந்தைய அபார்ட் பண்ணணும். மத்தபடி என்னை பத்தி எல்லாம் அவனுக்கு கவலையே இல்ல. நீ ஏண்டி திரும்ப திரும்ப மனோஜ் போய் பார்த்துட்டு இருக்க? எனக்கு வேற வழி தெரியல வித்யா. என்னால மனோஜை மறக்கவும் முடியல. அவனை பிரிஞ்சிருக்க முடியுமான்னு தெரியல. வயித்துல குழந்தைய வச்சுக்கிட்டு கூட புருஷனும் இல்லாம அந்த வாழ்க்கையை காப்பாத்துக்க எவ்வளவு கஷ்டப்படுறான்னு பாரு வித்யா. இவ கஷ்டப்படுறத பாக்குறப்போ பெத்த வயிறு பத்திக்கிட்டு எரியுது. அவர் தான் உன் மேல அக்கறையே இல்லாம நடந்துக்கிறாருல்ல. உன் குழந்தை வேற கலைக்க சொல்றாரு. அவர் உன்னை ஏத்த பாருன்னு எப்படி நினைக்கிற? அம்மா, நீ கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியா? கொஞ்சம் வெளியே இருங்கம்மா. ஏ ரோகிணி, ரெகுலரா இதாண்டி நடக்குது. நீ எப்ப போனாலும் அவர் அபார்ஷன் பத்தி மட்டும்தான் பேசிட்டு இருக்காரு. அவர் இப்படி பேசுறது ஒண்ணும் புதுசு இல்லல்ல. மனோஜுக்கு உன் மேல கேரே கிடையாது. அவர் கேரக்டர் எப்படின்னு உனக்கு நல்லா தெரியும்ல. சரி, மனோஜ் நம்பி நீ இந்த குழந்தைய எப்படி பெத்துக்க போற? நாளைக்கு குழந்தை பிறந்து வளர்ந்து அப்பா யாருன்னு கேட்டா என்ன பதில் சொல்லுவ? அதுக்கு
மனோஜ் அவங்க அம்மா சொல்ற மாதிரி நீயும் இந்த குழந்தைய கலைச்சிருன்னு சொல்றியா? எதுக்குடி இப்ப என்கிட்ட கோவப்படுற? நான் உன் லைஃப் இப்படி இருக்கே என்ன பண்ண போறேன்னு தான் கேட்டுட்டு இருக்கேன். நான் ஒன்னும் உன்னை அபார்ட் பண்ண சொல்லல. அந்த அளவுக்கு நான் மோசமானவங்களும் கிடையாது. இப்பவே மனோஜ் இப்படி இருக்காரு. நாளைக்கு நீ அபார்ட் பண்ணலன்னு தெரிஞ்சா என்னென்ன பிரச்சனை பண்ணுவாரு கொஞ்சம் யோசிச்சு பாரு. உன் வயிறே காமிச்சு கொடுத்துருண்டி கொஞ்ச நாள்ல. அது எனக்கும் தெரியும். ஆனா அவனை சமாளிக்க வேற வழி இல்லாம தான் அப்படி சொன்னேன். அது தெரிஞ்சா நீ இன்னும் அவரை ஏமாத்துறன்னு தானே நினைப்பாரு. மொத்தமா உன்னை விட்டுட்டு போயிட்டா அப்புறம் உன் நிலைமை என்ன ஆகுறது? ஆல்ரெடி கிறிஷ் ஒருத்தன் இருக்கான். நாளைக்கு இன்னொரு குழந்தையும் பிறந்துட்டா அப்புறம் நீயே நினைச்சாலும் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? நான் இன்னொரு கல்யாணத்தை பத்தி எல்லாம் யோசிக்கல. நான் வாழ்ந்தா மனோஜ் கூட தான் வாழ்வேன், அவ்வளவுதான். இப்படிதான் பேசிட்டு இருக்கா. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. எந்த அம்மாவும் தான் பொண்ணு புருஷனோட நல்லா வாழணும் தானே நினைப்பா. நானும் அப்படிதான் நினைச்சேன். ஆனா அவங்க நடந்துக்கிறதெல்லாம் சகிச்சுக்கவே முடியாத அளவுக்கு எல்லாம் இருக்கு. நீங்க எல்லாம் நினைக்கிற மாதிரி மனோஜனும் கெட்டவன் எல்லாம் கிடையாது. நீ கெட்டவன் இல்லன்னு சொல்ற. ஆனா அவரோட குழந்தைன்னு தெரிஞ்சும் அபார்ட் பண்ண சொல்லி சொல்றாரு. இப்படிப்பட்ட ஆளு எப்படி நல்லவரா இருக்க முடியும்? அது ஒன்னும் மனோஜ் சொல்ற வார்த்தை இல்ல. அந்த வார்த்தை எங்கிருந்து வருதுன்னு எனக்கு தெரியும். அது அவங்க அம்மாவோட முடிவு. அதனாலதான் சொல்றேன். மனோஜ் நீங்க நினைக்கிற மாதிரி கெட்டவன் எல்லாம் கிடையாது. அவனை என்னால திருத்த முடியும். என் குழந்தையை ஏத்துக்க வைக்க முடியும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. இந்த குழந்தைய வச்சுதான் நானும் மனோஜும் சேர முடியும். அவங்க குடும்பத்துல போய் வாழ முடியும். அதுக்கு எல்லாமே இந்த குழந்தை பிறக்கணும். அப்பதான் இது எல்லாமே நடக்கும். ஏங்க என்ன படிச்சிட்டு இருக்கீங்க? தாலிச்சரடு, மோதிரம், கம்மல், செயின், என்னங்க இதெல்லாம்? ஆமா மீனா, ஒரு தடவை வீட்டை மீக்கிறேன், நீ தாலி செயினை கழட்டி கொடுத்துருல. அதுக்கு என்ன, நம்ம தான் வீட்டை மீட்டுட்டோம்ல. முத தடவை அம்மா வாங்கி வச்சுட்டாங்க. அதை நான் வாங்கி கொடுப்பேன்னு நீ சபதம் போட்ட. அதுக்கப்புறம் அடிச்சு பிடிச்சி வாங்கினா வீட்டு பிரச்சனை வந்துச்சு. அதுல திரும்பவும் நீ தாலி செயினை கழட்டி கொடுத்துட்ட. இப்ப பாட்டிக்காக நம்ம கல்யாணம் ஆக போகுது. அதுலயாவது நான் உனக்கு தாலி செயின் வாங்கி கொடுக்கணும்ல. நீங்களே இப்பதாங்க கொஞ்சம் கொஞ்சமா சம்பாதிச்சிட்டு இருக்கீங்க. உங்க தொழிலை பெருசு பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த நேரத்துல எதுக்குங்க இதெல்லாம்? அதெல்லாம் தன்னால நடக்கும் மீனா. அப்புறம் இது நான் உனக்கு வாங்கி கொடுக்கணும்னு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்ச காசுல இருந்து வாங்கி கொடுக்குறேன். நீங்க என்ன சொன்னாலும் கேட்க மாட்டீங்க. கேட்பேன், ஆனா இந்த விஷயத்துல கேட்க மாட்டேன். வா மீனா, முதல்ல உனக்கு மோதிரம் வாங்கிடுவோமா? சரிங்க. இம்போர்ட் வாங்கிடுவோமா? நல்லா இருக்கும்ல? எங்க இல்ல வேண்டாங்க. அதெல்லாம் பண்ணோம்னா கண் திருஷ்டி படும். நம்ம ரொம்ப ஒத்துமையா இருக்கோம்னு பாக்குறவங்க எல்லாம் கண்ணு வைப்பாங்க. அதனால வேண்டாங்க, பிளைனாவே வாங்கிடலாம். அப்படி சொல்றியா? சரிதான், வாங்கிடலாம். அக்கா இப்போ இப்போ வந்து லேட்டஸ்ட் டிசைன்ல மோதிரம் காட்டுங்கக்கா. இருக்கு சார், பார்க்கலாம். டைமண்ட்லயும் இருக்கு, பாக்குறீங்களா? ஐயோ, டைமண்ட்லாம் வேண்டாம்க்கா, நாங்க கோல்டே பாத்துக்கிறோம். டைமண்ட் வாங்குறதுக்கு ஒரு காலம் வரும், அப்ப வாங்குவோம். இப்ப தங்கத்தையே காட்டுங்கக்கா. உட்காருங்க சார். டேய் ரவி, டேய் இங்கதான் இருக்காங்க. வாங்க. நீங்க ரெண்டு பேரும் என்ன இங்க? அது ஒண்ணும் இல்லடா, ரெண்டு பேருக்கும் பசிச்சது. இங்க பிரியாணி நல்லா இருக்கும்னு சொன்னாங்க, அதான் சாப்பிட்டு போலான்னு வந்தோம். அப்படியா? இந்த அங்க இருக்கு, அங்க போய் வாங்கி சாப்பிட்டுக்க. நக்கலு பேசாத ரவியே பேசுறான் பாத்தியா மீனா? உங்க தம்பியா இருந்துட்டு இது கூட பண்ணலனா எப்படிங்க? கரெக்டா சொன்னீங்க நீ. மேரேஜுக்கெல்லாம் ஜுவல்ஸ் வாங்கலாம்னு வந்தோம். நாங்களும் அதுக்கு தான் ஸ்ருதி வந்தோம். சொல்லியிருந்தா சேர்ந்தே வந்திருக்கலாம்ல. சரி அதெல்லாம் விடுங்க, அதான் பாத்துட்டோம்ல, அப்புறம் என்ன? அப்படியே பாருங்க, வாடா பழகுடல. இது மீனா நல்லா இருக்குமா பாரு. சூப்பரா இருக்கும் முத்து. இப்பெல்லாம் உங்க செலக்ஷன் ரொம்ப காஸ்ட்லியா தான் இருக்கு. ஏன் ஸ்ருதி, நான் இந்த மாதிரி செலக்ட் பண்ண மாட்டேனா? நீங்க செலக்ட் பண்ணுவீங்க மீனா, ஆனா இந்த மாதிரி காஸ்ட்லியான பொருள் எல்லாம் செலக்ட் பண்ண மாட்டீங்க. சிம்பிளா செலவு அதிகமாக கூடாதுன்னு செலக்ட் பண்ணுவீங்க. பாத்தியா மீனா, பழகுடல உன்னை கரெக்டா புரிஞ்சு வச்சிருக்குது. அடுத்து பார்க்கலாமா? இந்தாங்க மீனா. இந்தா, நான் சொன்ன வகை காப்பாத்திட்டேன். இனிமே நீ கல்யாணத்துக்கு அப்புறம் தாலியை அந்த தாலி செயினை தான் போடுற. யார் கை ரொம்ப செவக்குதோ அவங்க அவங்க ஹஸ்பண்ட் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்காங்கன்னு அர்த்தமா. அதிகமா செவக்க போறது மீனாவோட கை தான். ஏங்க அப்படியெல்லாம் ரொம்ப யோசிக்காதீங்க. எனக்கு உங்க மேல அவ்வளவு பாசம்லாம் இல்ல. பார்வதி ஆண்டி சொன்ன மாதிரி அத்தைக்கு தான் கை செவக்கும்.